எல்லோருக்கும் வணக்கம். நான் ஈரோட்லேருந்து அட்வொகேட் செந்தில்குமார் இந்த பதிவு உங்களுக்காக போடுறேன். இது வந்து இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக மார்ச் மாதத்துக்கான அப்டேஷன். இந்த அப்டேஷனில் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 15 மார்ச்சுக்குள்ளே அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும். இது சம்மந்தமாக எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் கூட வந்திருக்கும். அந்த மெசேஜ் ஃபுல்லாகவே அட்வான்ஸ் டேக்ஸ் சம்மந்தமான அவேர்னஸ் தான். அது உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்தால் கட்டலாம், இல்லைனா கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது மண்டேட்ரியும் இல்லை. அது குறித்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்கம் டேக்ஸ்லேருந்து நமக்கு நோட்டீஸ் வந்துருச்சு அப்படிங்கிறத ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அது குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதுங்க வித்தின் தி அசஸ்மெண்ட் இயருக்குள்ளே ஃபைல் பண்ணுறக்காச்சும் மார்ச் 31க்குள்ளே உங்களோட ரிட்டர்னை அப்டேட் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் டேக்ஸ் ஃபைல் பண்ணாதவங்க இந்த அசஸ்மெண்ட் இயருக்குள்ளே ஃபைல் பண்ணிக்கிறது, இது 2 காம்போனண்ட்டாக பார்த்துக்குங்க. இதுதான் வந்து இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக இப்போ நம்ம சொல்ல வேண்டிய, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். லோனுக்கு எதாவது போகிறோம், எதுக்கு போகிறோம்னாலும் வித்தின் தி அசஸ்மெண்ட் இயருக்குள்ளே ஃபைல் பண்ணியிருக்க வேண்டியதுங்கிறது ஒரு மண்டேட்டரியான விஷயமா இருக்குது. ப்ளஸ் ஜிஎஸ்டி சம்மந்தமாகவும் சொல்லிடலாம், ஒரே வீடியோவே போட்டலாம், எதுக்கு 200 வீடியோ போகும். ஜிஎஸ்டி சம்மந்தமாக இருக்கிறவங்க காம்போசிஷனில் இருந்து நார்மல் ஸ்கீமுக்கு போகிறவங்க, நார்மல் ஸ்கீம்லேருந்து காம்போசிஷனுக்கு வர்றவங்களுக்கு ஆனால் டைம் இதுதான். ஒருத்தன் நார்மல் ஸ்கீமில் இருக்கான், அவன் காம்போசிஷனுக்கு வரான் அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்பு இந்த 31க்குள்ளே நீங்கள் கன்வர்ஷனுக்கான கொடுக்கணும், ஜிஎஸ்டிக்கான கன்வர்ஷன் கொடுக்கணும், அதுக்கான ஸ்டாக் டிக்ளரேஷன் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இதுக்கு நார்மல் இருந்து உங்களால் காம்போசிஷன் ஸ்கீமுக்கு 1% ஸ்கீமுக்கு போக முடியும். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்டேஷன். மற்றபடி எல்லாமே ரெகுலராக பண்ண வேண்டியது தான். உங்களோட